ஹலோ எவ்ரிவன், நான் தான் சாம் ஃப்ரம் MCA. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் லேபில் இருக்க 6th எக்ஸசைஸ், அதாவது இந்த எக்ஸசைஸ் ரெக்கவரிங் அண்ட் கனெக்டிங் EC2 இன்ஸ்டன்ஸ் இஃப் SSH கீ இஸ் லாஸ்ட். அதாவது நம்ம இப்போ இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம EC2 இன்ஸ்டன்ஸோட பெம் ஃபைல், அதாவது நம்மளோட SSHோட பாஸ்வேர்ட் ஃபைலான அந்த பெம் கீ வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். இதோட சின்ன ஓவர்வியூ மட்டும் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம AWS அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பேனலில் போயிட்டு EC2 அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா நம்மளோட EC2ஓட லிங்க் வந்து நிற்கும். கிளிக் பண்ணோம்னா நம்ம EC2குள்ளே லாகின் பண்ணி போயிடலாம். EC2ஓட டேஷ்போர்ட் நமக்கு இப்படி தான் இருக்கும் ஜென்ரலி. இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பாரில் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் பேஜ்குள்ளே போயிடலாம். இந்த எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஆக்சுவலாக சொன்ன மாதிரி எப்படின்னா, நம்மளோட பெம் ஃபைல், அதாவது பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ். அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் இந்த எக்ஸசைஸில். ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து மெயின் EC2 அப்படின்ற நேம் வந்து நான் வைக்கிறேன். மெயின் EC2 அப்படின்ற நேம் வச்சு அந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். மற்ற எல்லாமே ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கட்டும். நம்ம கீ மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா, புது கீ வந்து நம்ம போட்டு இது பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு கீ பேருமே நான் வந்து மெயின் EC2 வைக்கிறேன். நீங்கள் எந்த பேர் வேணாலும் வைக்கலாம், உங்களுடைய இது தான், உங்களுடைய விஷ் தான் கீ நேமு. ஓகேவா? மெயின் EC2ன்ற இந்த பேர்லேயே நான் வந்து ஒரு கீ வச்சுட்டேன். இது வந்து நான் க்ரியேட் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த பெம் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சா? ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு எதுவுமே வேறு எதுவும் புதுசாக பண்ண தேவையில்ல. சைடில் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா நமக்கான இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிடும். இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட் லான்ச்சிங். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை தான் நம்ம வந்து மெயின் இன்ஸ்டன்ஸாக வைக்க போகிறோம். எங்கள் இன்ஸ்டன்ஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, மெயின் EC2 நம்ம க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் வந்துருச்சா? இப்போ ஸ்டேட்டஸ் வந்து இனிஷியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன கான்செப்ட்னா, இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த பெம் ஃபைல் வேணுமா? இந்த பெம் ஃபைல் இருந்தால் தான் நம்மளால் இந்த இன்ஸ்டன்ஸை யூஸே பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பெம் ஃபைலை டெலீட் பண்ண போகிறேன். இந்த பெம் ஃபைலை நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பெம் ஃபைல் இங்கே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், அந்த மெயின் பெம் ஃபைலே இல்லாமல் இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டேட்டஸ் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, ரன்னிங் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பெம் ஃபைல் இல்லாமல் இதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நம்ம க்ரியேட் பண்ண இல்லையா மெயின் இன்ஸ்டன்ஸு, இந்த மெயின் இன்ஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நான் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் போய்ட்டு நீங்கள் ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து ஸ்டாப்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆஸ் பர் த ஃப்ளோ சார்ட் படி போகணுன்னா இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டிட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம் வால்யூமை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் மேலே இங்கே கிளிக் பண்ணோம்னாலே நமக்கு அந்த டீட்டெயில்ஸ், இன்ஸ்டன்ஸோட டீட்டெயில்ஸ் காட்டும் இல்லையா. இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இது இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டோரேஜ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் கூட எந்த ஸ்டோரேஜ் வந்து நமக்கு லிங்க் ஆகிருக்கோ அந்த இது வந்து இங்கே டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இங்கே காட்டும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த வால்யூம் பக்கத்தில் நம்ம இங்கே ஒரு லிங்க் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த வால்யூமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகும். இங்கே ஷோ ஆகுது இல்லையா. இங்கே தான் நம்ம வந்து வால்யூம்ஸ் சைட் பார் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வால்யூம்ஸ்குள்ளே போயிடுச்சா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வால்யூமை நம்ம டிட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம். வால்யூம் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம நேம் வச்சுக்கிட்டோம். இங்கே ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் நேம் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து மெயின் EC2 அப்படின்ற மெயின் EC2 வால்யூம் அப்படின்ற நேம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த வால்யூமை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிட்டாச் வால்யூம் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே காட்டும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் காட்டும். டிட்டாச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி டிட்டாச் தி வால்யூம் வந்து என்னது டிட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஸ்டெப்பு முடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், தேர்ட் ஸ்டெப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து என்னது, புது இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அது ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான். சைடில் இன்ஸ்டன்ஸ் வந்துடுங்க. இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நியூ இன்ஸ்டன்ஸ்னே பேர் வச்சுக்கலாம். நான் நியூ EC2 அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன், சும்மா ஷார்ட்டாக வைக்கிறதுக்கு. ஓகேவா, நேம் வச்சுட்டு கீழே இதெல்லாமே அப்படியே ஆஸ் யூஷுவல் இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம புது கீ பேர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுதான் மெயினான இது. க்ரியேட் நியூ கீ பேர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஒரு புது கீ வைக்கலாம். இப்போ நியூ EC2 இதுக்கு இதே நேம் வைக்கிறேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். பெம் ஃபைலாகவே இருக்கட்டும். க்ரியேட் கீ பேர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த புது ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சா. இப்போ இந்த ஃபைலை வச்சு நம்ம அந்த இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் இதோட கோர் கான்செப்ட். ஓகேவா, இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே நம்ம இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக முடிச்சிடலாம். மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டட் லான்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நமக்கு இங்கே ஸ்டேட்டஸ் ஓடிட்டுருக்கோம். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா, புது நியூ EC2 வந்து ரன்னிங்க்கு வந்துருச்சு. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிட்டாச் பண்ண வால்யூமை அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா, அட்டாச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த நியூ EC2 க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ஸ்டோரேஜ்னு இருக்கும். இங்கே வந்து நல்லா பாருங்கள், நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான் நமக்கு வந்து இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல புது ஸ்டோரேஜை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் காட்டும். ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அட்டாச் வால்யூம் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே காட்டுதா. அட்டாச் வால்யூம் கொடுங்க. கொடுத்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வால்யூம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வால்யூமில் நம்ம டிட்டாச் பண்ணியிருக்கோமோ அந்த வால்யூம் மட்டும்தான் நமக்கு இங்கே காட்டும். ஓகேவா, நம்ம இங்கே டிட்டாச் பண்ணது வந்து பாருங்கள், மெயின் EC2 வால்யூம்னு நேம் வச்சோமா. இந்த மெயின் EC2 வால்யூம் இங்கே ஷோ ஆகுதா. இந்த வால்யூமை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு சஜஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் /dev/sdfrp அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து /sdf யூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம வந்து இங்கே பாருங்கள் /dev/sdf இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் வால்யூம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த வால்யூம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அட்டாச் ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே ஸ்டோரேஜ் போய் பார்க்கலாமா. ஸ்டோரேஜ் போய் பார்த்தா இங்கே பாருங்கள் நம்ம 2 வால்யூமும் நமக்கு இங்கே அட்டாச் ஆகிட்டு வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டக்குன்னு கமெண்ட் போட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த இன்ஸ்டன்ஸை. ஓகேவா, நம்ம ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டன்ஸ் போயிடலாம். இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம நியூ இன்ஸ்டன்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். போயிட்டு கனெக்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த SSH கிளைண்ட்டுன்றது இருக்குது இல்லையா, இங்கே போயிட்டு இந்த இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த புது இன்ஸ்டன்ஸோட கீ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இருக்கா. இங்கே இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே தான் ஃபைல் இருக்குது. நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம ஒரு புது ஃபோல்டர் போட்டும் போயிடலாம். நான் ஒரு ஃபோல்டர் போட்டே போயிடுறேன். EC2 அப்படின்னு ஃபோல்டர் பேர் வச்சுட்டு நம்ம இந்த ஃபைலை தூக்கி உள்ளே போட்டுடலாம். ஓகே, இப்போ EC2குள்ளே அந்த ஃபைல் போயிடுச்சா. ஓகே, இந்த இடத்துல நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நம்ம அந்த கிளிக் பண்ண காப்பி பண்ண அந்த லைனை இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணோம்னா அத்தென்டிகேஷன் எஸ் கொடுத்துருங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினலோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த மெயின் ஸ்டெப்ஸ் முடிஞ்சு, அதாவது AWSல பண்ண வேண்டிய இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது தான். ஒரு 4 கமெண்ட் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம ஜஸ்ட் அட்டாச் மட்டும் தான் பண்ணியிருக்கோமே தவிர இன்னும் மவுண்ட் பண்ணலை. ஓகேவா, நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணி, அதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த மவுண்ட் பண்ணுற ஃபோல்டரை நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே ரைட்டு, இப்போ நம்ம இந்த டைரக்டரி க்ரியேட் பண்ணிடலாமா. டைரக்டரி க்ரியேட் பண்ணுற கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா sudo mkdir/mntக்குள்ளே ரெக்கவரி அப்படின்ற ஃபோல்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம அந்த ஃபைல் சிஸ்டத்தை இன்டெகிரேட் பண்ண போகிறோம், அதாவது மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா sudo mount
-o ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ UUID அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போடணும். அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக மவுண்ட் ஆகும். எங்கே இது பண்ண போகிறோன்னா /devல /NVMe 1N1 P1 ஓகேவா. இந்த இதை தான் நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். இது நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து LSBLKன்ற கமெண்ட் போட்டிங்கனாலே நமக்கு அந்த இதில் நம்ம அது ஃபஸ்ட்டு போட்டே போயிடலாம். அது ஈஸியாக புரியும். LSBLKன்ற கமெண்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா 2 டிஸ்க்கு காட்டுதா, இங்கே 2 டிஸ்க்கு காட்டுதா. இந்த இது தான் பேசிக்காக அதுலேயே வர வால்யூம். இந்த 01ன்றது E0N1ன்றது பேசிக்காக வர வால்யூமு. இதுதான் நம்ம புதுசாக எக்ஸ்டர்னலாக அட்டாச் பண்ணியிருக்க வால்யூம். ஓகேவா. இப்போ இதை நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். மவுண்ட் பண்ணுறதுக்கு அதான் அந்த கமெண்ட் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, சூடோ போட்டு மவுண்ட் வந்து ஆப்ஷன் O4 ஆப்ஷன்ஸ் போட்டு நோ UUID இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் மவுண்ட் பண்ண போகிறோம். /devல இந்த இது இருக்குங்க இல்லையா, அந்த NVMe இந்த இதுதான் நம்ம இங்கே போட போகிறோம். /devல NVMe 1N1 P1 ஓகேவா, போட்டாச்சு. இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே நம்ம இதை வந்து நம்ம எங்கே மவுண்ட் பண்ண போகிறோம்னா நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஃபோல்டரு /MNT/recovery. ஆக்சுவலாக இங்கே மவுண்ட் பண்ணுறோம். சூடோ மவுண்ட்னா மவுண்ட் பண்ணுன்னு அர்த்தம். எதை மவுண்ட் பண்ண போகிறோம், இந்த ஃபைல் சிஸ்டத்தை மவுண்ட் பண்ண போகிறோம். இந்த /dev/NVMe இந்த புது ஃபைல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை மவுண்ட் பண்ண போகிறோம். எங்கே இது மவுண்ட் பண்ண போகிறோன்னா நம்ம க்ரியேட் பண்ண இந்த டைரக்டரி, இந்த ரெக்கவரி இந்த டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே மவுண்ட் பண்ணு அப்படின்றத நமக்கு சொல்லிடுறோம். ஓகே, இது நம்ம என்டர் அடிச்சோம்னா நமக்கு வந்து மவுண்ட் ஆகிடும். நம்மளோட இதில் /recoveryக்குள்ளே நமக்கான இந்த ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட மெயினான டாஸ்க்கான இந்த ப்ராசஸை பண்ணலாம். ஓகேவா. இந்த காப்பி இந்த ஃபைலை, அதாவது இந்த பெம் ஃபைலை நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போட போகிறோம். ஓகேவா. இது நம்ம பண்ணலாமா. இதுக்கான மெயின் கமாண்ட் இது தான். கேட்டுன்னா ஜஸ்ட்டு அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணி அது எங்கே அதை பிரிண்ட் ஆக போகுதுன்னா அந்த புது ஃபைல் சிஸ்டம்குள்ளே பிரிண்ட் ஆக போகுது. அதுதான் இங்கே நடக்க போகுது. இதோட அவுட்புட்டு அங்கே போக போகுது. ஓகேவா. கேட் கமாண்ட் போட்டுக்கிறோம். /homeல /EC2 யூசர், அதாவது நம்மளோட யூசர் நேமில் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மலாக சிஸ்டமில் டெல்லு லெனோவோ இல்லை அவங்க நேமில் கூட வச்சுருப்போம் இல்லையா. இங்கே வந்து நம்ம AWSல போடுறது எல்லாத்துக்குமே EC2 யூசர் தான் நமக்கு வந்து நேம் வரும். ஓகேவா. பேசிக்காக நமக்கு EC2 யூசர்ன்ற நேம் தான் வரும். EC2 யூசர் அந்த யூசர் நேம் தான் இது. /.sshல இருக்க நம்மளுடைய ஆத்தரைஸ்டு கீஸ். ஓகேவா. இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த பாத்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பெம் கீஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா. இந்த பெம் கீஸ் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரரி இன்ஸ்டன்ஸ் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டன்ஸோட கீஸ் எல்லாம் இந்த பாத்குள்ளே தான் இருக்கும். இந்த ஹோமில் இருக்க EC2வில் இருக்க இதை இப்போ நம்ம இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புது ஃபைல் சிஸ்டம், அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த அவுட்புட்டை எடுத்து எனக்கு எங்கே போடுன்னு சொல்கிறோன்னா /MNT மவுண்ட் பண்ணியிருக்க ரெக்கவரின்ற ஃபோல்டருக்குள்ளே, அதுக்குள்ளேயும் அதுவும் ஒரு ஃபைல் சிஸ்டம் தானே இருக்க போது, அதுக்குள்ளேயும் இதே பார்த்து தான் இருக்கிற ஹோமில் இருக்கிற நமக்கு EC2 யூசரில் இருக்க .sshக்குள்ளே இருக்க நம்மளுடைய ஆத்தரைஸ்டு கீஸ்க்குள்ளே இதை வந்து மவுண்ட் பண்ணு. இதாவது இந்த கீஸ், அதாவது இதில் இருக்கிற இந்த ஆத்தரைஸ்டு கீஸை இதுக்குள்ளார ரைட் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோமா. சொல்லிவிட்டு நம்ம வந்து என்டர் அடித்தோம் அப்படின்னா இந்த கீஸ் இப்போ இந்த டெம்பரரி இதோட பெம் ஃபைல் வந்து நம்மளோட டிட்டாச் பண்ணி அட்டாச் பண்ண வால்யூம்லேயும் ஸ்டோர் ஆகிடும். இப்படி பண்ணுறனால நம்மளால் இந்த டெம்பரரி கீ வச்சு அந்த மெயின் இன்ஸ்டன்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் மெயின் ஸ்டெப்பு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இதை அன்மவுண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதே தான் சூடோ யூமவுண்ட்டுன்னு போயிட்டு -L ஆப்ஷன் -L கொடுத்துட்டு எங்கே நம்ம மவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம், ரெக்கவரிக்குள்ளே பண்ணியிருந்தோமா, ரெக்கவரிக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து அன்மவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா. இதோட நம்ம டெர்மினலில் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. டெர்மினல் வந்து டாட்டா சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். எக்ஸிட். ஓகே, நம்ம வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே,
இப்போ நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகேவா, ஃபஸ்ட்லேருந்து வந்து அப்படியே இந்த 10th ஸ்டெப் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு மீதி இருக்கிற ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி தான். அது என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வால்யூமை டிட்டாச் பண்ணி எடுக்கணும். டிட்டாச் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணால் தான் நம்மளால் வால்யூமை டிட்டாச் பண்ணி எடுக்க முடியும். அதனால் நம்ம நியூ இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸில் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் போய்ட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஸ்டாப். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்பிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. ஓகே ரைட்டு. ஓகே இப்போ இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப்பிங் ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கீழே ஸ்டோரேஜ் இருக்குது இல்லையா, இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே போய்ட்டு ஸ்டோரேஜில் நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இந்த SDF போட்டிருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்க இன்ஸ்டன்ஸு. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ஸோட பேஜுக்கு வந்துடும். நம்ம இன்ஸ்டன்ஸ் இங்கே நம்ம EC2 அதாவது நம்ம வால்யூம் இருக்குது இல்லையா, EBS வால்யூம், அதோட பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்துட்டு நம்ம ஆக்ஷன்ஸில் போய்ட்டு டிட்டாச் வால்யூம், அது வந்து இன்னும் ஸ்டாப் ஆகலை. ஸ்டாப் ஆனால் தான் நம்மளால் கரெக்டாக டிட்டாச் பண்ண முடியும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம டிட்டாச் பண்ணி பார்க்கலாம். டிட்டாச் வந்துருச்சான்னு. இப்போ வந்து பார்த்தீங்களா நமக்கு டிட்டாச் வந்துருச்சா. டிட்டாச் வால்யூம் கொடுத்துருங்க. ஓகே நமக்கு வந்து வால்யூம் வந்து டிட்டாச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிட்டாச் ஆன இந்த வால்யூமை நம்ம வந்து மெயின் இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ண போகிறோம். இதுதான் கடைசி ஸ்டெப்பு. இன்ஸ்டன்ஸ் போய்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் போய்ட்டு நம்ம வந்து மெயின் EC2 இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்ஸு. இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறேன். போயிட்டு கீழே ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எதுவுமே அட்டாச் ஆகாமல் இருக்குது. ஓகே ரைட்டா. இப்போ நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு ஆக்ஷன்ஸில் ஸ்டோரேஜ்குள்ளே அட்டாச் வால்யூம் கொடுத்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்க வால்யூம்ஸ்லாம் காட்டும். நான் இங்கே பாருங்கள் மெயின் EC2 வால்யூம் இதுதான் நம்ம போட்டது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் இது தான் மேலே காட்டும் பாருங்களா. இங்கே வந்து XVDA தான் நம்ம போடணும். இங்கே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா XVDA. இது வந்து ரூட், இதுதான் மெயினான இன்ஸ்டன்ஸ், இது மெயினான வால்யூம் அப்படின்னா XVDA போடணும். நம்ம புதுசாக அட்டாச் பண்ணுறதுக்கு SDF போட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா, நம்ம இங்கே மெயினான வால்யூமே இது தான், அதனால் XVDA போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு வந்து வால்யூம் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மெயின் இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயின் இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் போய்ட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் போய்ட்டு ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே இந்த இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இன்ஸ்டன்ஸோட கீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீ இங்கே போட்டிருக்கோமா, இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம டெம்பரவரி இன்ஸ்டன்ஸோட கீ தான். நம்ம இந்த இடத்துல போய்ட்டு அதை டெம்பரவரி இன்ஸ்டன்ஸோட கீ எடுத்துகிட்டு போய் மெயின் இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயின் EC2.pemன்னு இருக்கும். இது வந்து நம்ம மெயினோட பெம் ஃபைல். இந்த ஃபைல் தான் ஆக்சுவலாக நமக்கு மிஸ் ஆகுது. இந்த ஃபைலுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபைலை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இந்த மெயினுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், நியூ EC2 இந்த ஃபைல் நேமை இங்கே கொடுக்க போகிறோம். நியூ EC2.pemன்ற இந்த ஃபைலை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஒரு என்ட்ரி கிளிக் பண்ணலாம். என்ட்ரி கிளிக் பண்ணால் ஓகே எஸ் கொடுத்துட்டோம். அவ்வளோதான், பார்த்தீங்களா கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த எக்ஸசைஸ். நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்டாப் ஆகிருந்த பெம் ஃபைல் இல்லாமல் நமக்கு பெம் ஃபைல் மிஸ் ஆகிருக்க இன்ஸ்டன்ஸை புது இன்ஸ்டன்ஸ் போட்டு அதோட பெம் ஃபைலை வச்சு நம்ம அட்டாச் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட இந்த எக்ஸசைஸு. இதுதான் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளோ வேணால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.